வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 31ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சுக்கிர பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகமுதண்டரே போற்றி போற்றி. சுக்கிர பகவான் நவகோள்களிலே அசுர குரு. குரு பகவானுக்கு இணையானவர் சுக்கிர பகவான். அவருக்கென்று ஒரு தனி அணி, அது சுக்கிர அணி. சுக்கிர அணி என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன், சனீஸ்வரர், புதன், ராகு போன்ற கிரகங்கள். சுக்கிரனுடைய அதி தேவதை மகாலட்சுமி. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் கலத்தரக்காரகன் மற்றும் வாழ்க்கையிலே சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவானே. சுக்கிர பகவானுடைய தசை 20 வருடங்கள் இருக்கின்ற தசையிலே அதிக வருடங்கள் கொண்டது சுக்கிர பகவானுடைய தசையை. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் யோகமாகவும் ஆட்சி உச்சம் போன்ற நிலையில், மேலும் சுக்கிரன் புதன் சேர்க்கை போன்ற அமைப்பு இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாளராகவும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றவர்களாகவும் வாழ்க்கையில் சகல சுகபோகங்களையும் அனுபவிப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். எனவே சுக்கிரன் ஒரு அதிர்ஷ்ட கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மே மாதம் 31, 2025 அன்று பயிற்சியாகிறார். மேஷ ராசியிலே அவர் ஜூன் மாதம் 29, 2025 வரை 29 நாட்கள் மேஷராசியிலே தனித்து இருக்க போகிறார். இந்த 29 நாட்களிலே சுக்கிர பகவானோடு எந்த கிரக சேர்க்கையும் இல்லை, எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. ஆகையால் மேஷராசியிலே தனித்து இருப்பதும், மேஷராசியில் இருக்கின்ற பொழுது சுக்கிர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடாகப்பட்ட துலாம் ராசியை பார்ப்பதும், மேஷ ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலே 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். எனவே இந்த 29 நாட்களிலே மேஷராசி அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியிலும் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பான ஒரு அமைப்பு இந்த பெயர்ச்சியில் ஏற்படுகின்றது. எந்த கிரகத்துடைய சேர்க்கையும் இல்லை, எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லை. அவ்வாறு சுக்கிர பகவான் மேஷ ராசியிலே இருக்கின்ற இந்த 29 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்பதை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். மேஷ ராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மேஷ ராசியிலே உங்களுடைய ராசியிலே சுக்கிர பகவான் வந்து அமர்கின்றார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. 2ஆம் இடம் தனஸ்தானம், 7ஆம் இடம் கூட்டுஸ்தானம், கலத்திரஸ்தானம், கணவன் மனைவி உறவு போன்றவைகள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பொதுவாக உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் அமர்வது சிறப்பான யோகத்தை தரக்கூடியது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்ற இந்த 29 நாட்கள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் முயற்சியிலே வெற்றிகளும் பெறுவீர்கள். உங்களுடைய தேஜஸ் பலம் அதிகரிக்கும். உங்களுக்கென்று ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் உங்கள் முகத்தில் தெரியும். மற்றவர்கள் ஈர்க்கின்ற வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மேஷராசிக்கு பொதுவாக தைரியம், துணிச்சல் இருக்கும். இப்பொழுது சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்கின்ற இந்த பெயர்ச்சி உங்களுடைய எண்ணங்களில் உற்சாகம், சுறுசுறுப்பு இருப்பதினால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இந்த 29 நாட்களிலே ராசியிலே சுபகிரகமாகப்பட்ட சுக்கிர பகவான் அமர்வதும்
வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பும் இல்லாததனால் மேஷராசிக்கு இந்த 29 நாட்கள் லக்ஷ்மி அருள் கிடைக்கும். தனலட்சுமியோடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதினால் உங்களுடைய தொழில் வியாபாரம் அற்புதமான லாபத்தை அடையும். உத்தியோகம் மேலதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் ஈடுபடுவதன் மூலம் அவற்றுக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் அடைவீர்கள். மேலும் உங்கள் ராசியிலே அமர்கின்ற பொழுது அவருடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது இருப்பதினால் கணவன் மணி உறவிலே அன்பு அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலிலே ஒற்றுமை இருக்கும். மேலும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான யோகம் இருக்கின்றது. புதிய தொழில் துவங்குவதற்கான ஆதரவு மற்றவர்களிடம் இருக்கும். மொத்தத்தில் சமூகத்துடைய ஆதரவு, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய யோகமாகவே இந்த 29 நாட்கள் உங்களுக்கு அமையவிருக்கின்றது. ஆகையால் இந்த 29 நாட்கள் மேஷராசிக்கு லக்ஷ்மி அருள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக அமைவது சிறப்பானது. ரிஷபராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்கள் எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான். அவ்வாறு உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பேச்சியாகிறார். மேஷராசி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். ஆனால் 12ஆம் இடம் பொதுவாக விரயஸ்தானம். இருப்பினும் சுக்கிர பகவானுக்கு 12ஆம் இடம் கோச்சார ரீதியாக மிகவும் யோகத்தை தரக்கூடிய ஒரு இடமாகும். மேலும் ஜாதக ரீதியாகவும் சுக்கிரன் 6, 12 போன்ற இடங்களில் மறைவு இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வருவதனால் சுப விரயங்கள் ஏற்படும். எவ்வாறு எனில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி என்று யோகத்தை தரக்கூடிய தன லாபத்தை பெறக்கூடிய ஆண்டுக்கோள்கள் சிறப்பாக இருப்பதினால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டத்தில் ரிஷபராசி இப்பொழுது இருப்பதினால் அந்த பணத்தை சரியான வகையில் முதலீடுகளை செய்வீர்கள். புதிய மனை வாங்குவது, புதிய வீடு வாங்குவது, ஒரு அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய பண விரயமாக அது இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு செலவாகவே அவை இருக்குமே ஒழிய அசுப செலவாகவோ வீண் செலவாகவோ இருக்காது. மேலும் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதிலே அலாதி பிரியம் கொண்டவர்கள். 12ஆம் இடம் தூர தேசத்துக்குரிய செல்லக்கூடிய ஒரு இடம். எனவே இந்த 12ஆம் இடத்தில் ராசியாதிபதி வருவதினால் சுற்றுலா செல்லக்கூடிய, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, ஒரு அற்புதமான மனதுக்கு இனிய உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய வகையான ஒரு இன்ப சுற்றுலா அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. மொத்தத்தில் 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம். அந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்றால் செலவுகள் சுபகிரகங்களாக இருக்கின்றபோது சுப செலவுகளாகவும், அசுபகரங்களாக இருக்கும் அசுப செலவுகளாக இருக்கும். ஆனால் இங்கு உங்களுக்கு சுக்கிரன் மட்டுமே அங்கு இருப்பதினால் செலவுகள் என்பது வரவுக்கு மிஞ்சிய செலவுகளாக இல்லாமல் வரவுகளை முதலீடுகள் செய்கின்ற செலவுகளாக இருக்கும். வீண் செலவுகள் இல்லாமல் இத்தகைய இந்த 29 நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாகவும், முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாகவும் இந்த 29 நாட்கள் இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த 29 நாட்கள் நல்ல தூக்கம், மனதுக்கு இனிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், பண முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் போன்றவைகள் இருப்பதனால் இந்த 29 நாட்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்பமான நாட்களாக அமைகின்றது. ஆகையால் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாட்கள். மிதுன ராசிக்கு பார்க்கின்ற பொழுது சுக்கிர பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். அந்த வீடு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். எனவே இந்த தருணங்கள் இந்த 29 நாட்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை யோகாதிபதி லாபத்தில் இருப்பதனால் லாபம் கொண்ட நாட்களாக இருக்கும். புதிய செயல்கள், புதிய முயற்சிகளில் சுக்கிரனுடைய அருள் கடாட்சியம் கிடைக்கும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. ஆகையால் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். உங்களுக்கு 10லே சனி இருக்கிறார். 10லே சனி கடின உழைப்பை கொடுக்க வைப்பார். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ராசியிலே குரு சில தடைகளை கொடுத்து வருகிறார். அப்படி தடைகளை கொடுக்கக்கூடிய நிலை மாறக்கூடிய நாட்களாக இந்த 29 நாட்கள் இருக்கும்.
எனவே சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறார். பொதுவாக யோகாதிபதி ராசியாதிபதி சிறப்பாக இருக்கின்ற பொழுது கோச்சாரத்தில் அவர்கள் அத்தகைய நாட்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் பெறுவார்கள். குரு ராசியிலே இருக்கின்றார் என்பதற்காக, ஜென்மகுரு இருக்கிறார் என்பதற்காக அனைத்து நிலைகளும் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளாக இருக்குமா? நிச்சயம் அவ்வாறு கிடையாது. கோள்களின் கோலாட்டத்தில் ஒரு கிரகங்கள் சாதகமாக இருக்கும், ஒரு கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கும். இவற்றில் ஆண்டுக்கோள்கள் நீண்ட மாதங்கள் இருக்கக்கூடியவர். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் உங்களுக்கு லாபத்துக்கு வருவதினால் இந்த 29 நாட்கள் உங்களுக்கு செல்வ கடாட்சியம் கிடைக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும், முயற்சிகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரணம் 5ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டான துலாம் ராசியை பார்க்கிறார். எனவே மிதுனராசி சகோதர சகோதரிகளே, இந்த 29 நாட்கள் சுக்கிரனுடைய சிறப்பான உங்கள் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே லாபத்தில் 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் யோகத்தை செய்யும். அவற்றில் உங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதினால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இல்லாமல் செலவுகள் சிக்கனமாக இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 29 நாட்கள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி என்று நமக்கு தெரிய வரும். எல்லோரும் நம்மிடம் அன்பாக பழகுவது, எந்த ஒரு செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைப்பது, இவையெல்லாம் நமக்கு கிடைக்காத ஒரு தருணத்தில் கிடைக்கின்ற பொழுது அதை அதிர்ஷ்டம் என்போம். அவ்வாறு இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஜென்மகுருவால் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற மிதுனராசி அன்பர்கள் இப்பொழுது சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள், ஏனென்றால் சுக்கிரன் 10ல் இருக்கின்ற பொழுது சனியோடையும் சேர்க்கின்றது நன்மைதான். ஆனால் 10ல் பொதுவாக சுக்கிரன் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் லாபம் என்ற 11ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு பரிபூர்ண யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டலட்சுமியோடைய அருள் காட்சியும் கிடைக்கும். எனவே மிதுனராசியை பொறுத்தவரை தொழில் வியாபார உத்தியோகம் இந்த 29 நாட்கள் மிகவும் அற்புதமாக மேலோங்கி லாபம் சிறப்பாகவும் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைவது மகிழ்ச்சிக்குரியது. கடக ராசிக்கு என்று பார்க்கின்ற சுக்கிர பெயர்ச்சியிலே சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் அமர்வது யோகமல்ல. 10ஆம் இடம் சுக்கிரன் பொதுவாக அமர்வுகின்ற பொழுது உங்களுக்கு கடின உழைப்பை கொடுக்க வைப்பார். அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைப்பதில் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இவற்றிலே உங்களுக்கு 12லே குரு, 9லே சனி, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8லே ராகு என்று ஆண்டுகோள்களும் சாதகமற்ற நிலையில் இருப்பதினால் இந்த சுக்கிர பயிற்சியிலே மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது நல்லது. அவ்வாறு செய்வதன் மூலம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபத்துக்கும் அதிபதி, அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்கும் அதிபதி. உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்தில் அமர்கின்றவர் 4ஆம் இடத்தை பார்ப்பார். எனவே உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உடல் நலம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். தாயாரால் ஆதரவு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு லாபாதிபதியும் சுக்கிரன். அந்த லாபாதிபதியான சுக்கிரன் அந்த 11ஆம் இடத்திற்கு விரயத்தில் 10லே இருக்கின்றார். பொதுவாக கோச்சார ரீதியாக 10ல் இருப்பதும் சிறப்பல்ல. எனவே தொழில் வியாபாரத்தில் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த காலத்தில் இந்த 29 நாட்களில் பெரிய முதலீடு செய்கின்ற போது எச்சரிக்கை தேவை. ஒருபுறம் ஆண்டுக்கோள்களும் சாதகமற்ற நிலை. உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவான் அவர் தேய்பரியாகவும் இருப்பார், வளர்பரியாகவும் இருப்பார். எனவே இந்த 29 நாட்கள் கடகராசியை பொறுத்தவரை செயல்களிலே நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. சிம்ம ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் 9ஆம் இடம் என்கின்ற லட்சுமி ஸ்தானத்தில் அமர்வது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆகையால் இங்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்வதும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடம் துலாம் ராசி அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பதினால் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த 29 நாட்களில் உங்களுடைய ராசியாதிபதியான சூரியனும் சாதகமாக இருப்பார். 10ஆம் இடம் பிறகு 11ஆம் இடம் என்று அவர் சாதகமாக இருப்பதினால் இந்த 29 நாட்கள் சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் பாக்கியஸ்தானத்தின் மூலம் கிடைப்பதினால் பாக்கியலட்சுமியுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள். அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசியிலே கேது, 7லே ராகு இருந்தாலும் 10ஆம் இடத்துக்குரியவர் பலமாக 9ல் இருப்பதும் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரனோ குருவோ இருந்தால் அது மிக சிறந்த யோகம். இப்பொழுது உங்களுக்கு கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவதினால்
இந்த 29 நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரைக்கும், சந்தோஷமான நாட்களாக உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளை கிடைப்பதனால், பாக்கியலட்சுமியின் அருள் கிடைப்பதனால் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவது போல தடைகள் இருக்காது. அதற்கான முதலீடு செய்வதற்குரிய பண முயற்சியில் அஷ்டம சனியும் நடக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் புதிய முயற்சிகளுக்குரிய செயல்களை எடுக்கின்ற பொழுது ஒத்துழைப்பு மற்றவர்களிடம் நன்றாக இருக்கும். குறிப்பாக தந்தை வழி, குடும்பத்தினருடைய, உங்களுடைய குழந்தைகளால் சந்தோஷம், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இந்த காலங்களில் ராசியாதிபதியும் சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் இறை வழிபாடாக தினமும் அனுமன் சாலிசாவை கேளுங்க அஷ்டம சனிக்காக. மற்றபடி லாபத்தில் குரு, 9ல் உங்களுக்கு சுக்கிரன். எனவே சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகமான பயிற்சி. தொழில் வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் வீண் செலவுகளை தவிர்த்து கடனை அடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாகவும் இது அமையும். எனவே இந்த 29 நாட்கள் தொழில் வியாபாரம் செழிப்போடு இருக்கும். அதுக்கடுத்தா உத்தியோகம். கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய அதிர்ஷ்டம் இல்லையோ, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, அஷ்டம சனியால் எனக்கு அல்லல் படுகின்றேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது 9ல் வருகின்ற சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். எனவே உத்தியோகத்தில் எதிர்பார்க்கின்ற உயர்வுகள் தட்டினால் திறக்கப்படும் என்பதை போல் கேட்டு பாருங்கள். நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இப்பொழுது இருக்கிறது. அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே சிம்ம ராசியை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி லக்ஷ்மி அருள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பயிற்சி. கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கிறது? உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி. பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது உச்சம் என்றாலும் சில வகையில் உறவுகளிடம் பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் 7ஆம் இடம் என்கின்ற மீன ராசியிலிருந்து 8ஆம் இடம் மேஷ ராசிக்கு வருகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்வது கோச்சார் ரீதியாக யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் 8ல் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரனுக்கு ஒரே பார்வை இது 7ஆம் பார்வை தான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் தனஸ்தானம் துலாம் ராசி மிகவும் பலம் பெறுகின்றது. எனவே கன்னி ராசியை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கிரன் சிறப்பாக இருப்பதினால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நன்மையும் லக்ஷ்மி அராட்சியும் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எடுங்கள். அதற்குரிய பொருளாதார ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வரவுகள் தாராளமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தேவையான பண திரட்டு என்போம் இல்லையா, அந்த பண திரட்டு எளிதாக அமையும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சிக்கும் மற்ற குடும்பத்தினரோடு ஒத்துழைப்பு சிறக்காக இருக்கும். ஏனென்றால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார் என்றாலும் 6லே ராகு இருப்பதினால் உறவுகளுடைய அன்பு அதிகரிக்கும். எனவே இந்த 8ல் வருகின்ற சுக்கிரன் மறைந்த சாணம் என்று இல்லாமல் உங்களுக்கு அது மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கக்கூடிய, தனலாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் கன்னிராசி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக லாபகரமாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உரியும். சக ஊழியர்கள் கூட பணிபுரியவர்கள் உங்களிடம் அன்பு காட்டுவார்கள். எந்த ஒரு பேச்சிலும் மதிப்பு மரியாதை உயர்ந்தனால் அலுவலகத்து உங்களுக்கான செல்வாக்கு உயரும். இவையெல்லாம் கன்னிராசிக்கு ஒரு கண்ணியமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அருளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த 29 நாட்கள் இருப்பது சிறப்புக்குரியது. துலாம் ராசிக்குரிய சுக்கிர பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 7ல் அமர்வதும் யோகம் அல்ல. ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்கு. பொதுவாக கோச்சாரியாக சுக்கிரன் 7ல் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் உங்களுக்கு ஏன் அது விதிவிலக்கு? உங்களுக்கு அவர் ராசியாதிபதி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்போ 7ஆம் இடத்திலிருந்தால் தான் உங்கள் ராசியை பார்க்க முடியும். இங்கு ராசியாதிபதியாக உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு அது சிறப்பான பலத்தை கொடுக்கும். 6லே சனி, 11லே கேது, 9லே குரு என்று ஆண்டுகோள்கள் சாதகமாக இருக்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கதிபதியை ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய முகத்திலே லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும். உங்களுடைய கவர்ச்சியாகப்பட்டது மற்றவர்களை ஈர்க்கும். கவர்ச்சி என்பது லக்ஷ்மி கடாட்சியம். சில பேரை பார்க்கின்ற பொழுதே முகத்தில் லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கிறது என்று கூறுவோம். பார்க்கின்ற பொழுதே தெய்வத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கவர்ச்சி, அது ஒரு ஈர்ப்பு, காந்த சக்தி என்று கூறுவோம் அல்லவா. அந்த காந்த சக்தி சிலருக்கு மட்டுமே அதிகமாக இருக்கும்.
பொதுவாக அவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் பலமாக இருக்கும். ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் 5லே சுக்கிரன் மிக சிறப்பாக இருப்பார். சிம்ம லக்னம் 5லே சுக்கிரன் என்று சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் 5லே புதனோடு சேர்ந்து சூரியனோடு தொடர்பு இல்லாமல் அது மிகப்பெரிய ராஜயோகம். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜாதகத்திலும் இருக்கும், எம்ஜிஆரோட ஜாதகத்திலும் இருக்கும். ஆகையால் இந்த இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய காந்த சக்தி மற்றவர்களை ஈர்க்கும். எனவே தொழில் வியாபாரம் மக்களை ஈர்த்தால்தான், மக்களுடைய அதிகமான புழக்கம் இருந்தால்தான் லாபம். எனவே தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும், வெற்றிகளை பெறுவீர்கள், பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள். அடுத்ததாக உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு கிடைக்கவில்லை எனில் அதற்கப்புறம் நமக்குள்ளே நாம் செய்தது சரியா தவறா என்ற எண்ணம் உயங்கும். ஆனால் இங்கு உத்தியோகத்தில் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் பாராட்டுகள் அதிகமாக பெறுவீர்கள், மன மகிழ்ச்சியாகும். ஏனென்றால் 9லே குரு ராசியை பார்க்கிறார், சுபகிரகம் குரு ராசியை பார்க்கிறார், சுக்கிரனும் ராசியை பார்க்கிறார். குரு பார்வை கோடி, சுக்கிரனுடைய பார்வை மிக சிறப்பு, அது உங்களுக்கு. எனவே சுக்கிரன் மற்றும் குரு உங்கள் ராசியை ஒரு சேர பார்ப்பதினால் உங்களுடைய முகமே ஒரு பெரிய அளவில் காந்த சக்தியாக மிளிரும். எனவே இந்த காலகட்டம் மனதிற்கு சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய வெற்றிகளை பெறும்பொழுது குடும்பத்தினர் உங்களை புகழ்வார்கள். ஆகையால் இந்த காலகட்டம், இந்த 29 நாட்கள் நம் சொர்க்கத்தில் இருக்கின்ற நாட்களாகவே உங்களுக்கு அமையும். மனம் மகிழ்ச்சி, புதிய காதல் ஏற்படும். காரணம் சுக்கிரன் கலத்திரக்காரன், காதலை கொடுக்கக்கூடியவர். காதல் வயப்படுவீர்கள், அதை தெளிவுபடுத்துகின்ற பொழுது வெற்றிகளை பெறுவீர்கள். மேலும் சுக்கிரன் தன் சொந்த நட்சத்திரமான பரணி சஞ்சாரம் செய்வது இன்னும் சிறப்பு. ராசியாதிபதிக்கு 3 நட்சத்திரம் தான், பரணி, பூரம், பூராடம். அப்படி பார்க்கிற பரணியாகப்பட்ட நட்சத்திரத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது இன்னும் யோகத்தை தரும். எனவே துலாம் ராசிக்கு இந்த சுக்கிர பேச்சு மனதிற்கு மிக சந்தோஷத்தையும் செல்வ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த நாட்கள். விருச்சிக ராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலாபலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக சுக்கிரன் 6ல் அமர்வது யோகம் அல்ல. மேலும் உங்கள் ராசிக்கு அவர் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, அவ்வீட்டிற்கு 12, அதுதான் 6ஆம் வீடு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, அன்பை காட்டுகிறது. மேலும் நண்பர்கள், கூட்டு தொழிலிலே பங்குதாரர்கள், இவ்வாறு 7ஆம் இடத்துக்குரியவர்கள் இப்பொழுது சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பை காட்டுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8லே குரு, மேலும் 5லே சனி இருப்பதினால் சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாதீர்கள். ஆகையால் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுதும் கொஞ்சம் நிதானம், முன் யோசனை அவசியம். அதே சமயத்தில் கூட்டு தொழில் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் பகைமை காட்டுவார்கள். பின்புறமாக உங்களுக்கு எதிராக அவர்கள் சில சதி செயல்களும் செய்வார்கள். சக ஊழியரிடம் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள். எனவே பொதுவாக 6ஆம் இடம் என்பது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம், எதிரிகளுக்குரிய இடம், கடன், வம்பு, வழக்கு. அவ்வாறு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது இவற்றினால் கூறிய பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் பெரிய அளவிலே உங்களை பாதிக்கும், சோதிக்கும். எனவே இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் பொதுவாக யாருக்கும் இப்பொழுது ஜாமீன் போடுவது, மேலும் மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவது போன்றவற்றினால் உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை, பரிமாற்றம் போன்றவற்றில் மிக மிக கவனம் வேண்டும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த 29 நாட்கள். தனுசு ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். கோச்சார் ரீதியாக 5ல் சுக்கிரன் அமர்வது யோகத்தை கொடுக்கக்கூடியது. 5, 9 லட்சுமி ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம் என்போம். அவ்வாறு சுக்கிரன் அதிதேவதை மகாலட்சுமி ஆகையால்
5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு துலாம் ராசியை லாபஸ்தானத்தை பார்ப்பார். அது அவருடைய சொந்த வீடு. எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். அந்த லாபமாகப்பட்டது மிகப்பெரிய அளவில் இருக்கும். காரணம் 7லே குரு 3லே ராகு என்று சாதகமாக ஆண்டுகோள்களும் இருக்கிறார்கள். சனியால் பாதிப்பு இல்லை 3லே கிரகம் இருப்பதனால். எனவே இப்பொழுது சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கின்றவர் 5ல் வந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பதினால் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் உத்தியோகத்தில் உயர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியும் சாதகமாக முடியும். லட்சுமி அருள் இருப்பதினால் அதிர்ஷ்டம் இருக்கும். காரிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு உறுதியான வெற்றி இருக்கிறது. 29 நாட்கள் என்று வருகின்ற பொழுது மேலோட்டமாக அது ஒரு மாதம் தான் என்று நினைப்போம். ஆனால் ஒரு மணி நேரமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம். ஆண்டுகோள்களும் சாதகமாக இருக்கின்ற இந்த 29 நாட்களில் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதனால் தொட்டதெல்லாம் வெற்றி. முயற்சிகள் எல்லாம் லட்சுமி அருளால் பரிபூர்ணமான நன்மையான மகிழ்ச்சி இவையெல்லாம் தனுசு ராசிக்கு மிக விரைவில் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 29 நாட்கள் இருப்பது சிறப்பானது. மகர ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கிறது? மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் சனீசோடு சேர்க்கை பெற்றவர். அங்கிருந்து மீனராசியில் இருந்து 3ஆம் இடம் மீனராசி, அந்த மீனராசியிலிருந்து 4ஆம் இடம் என்கின்ற மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக சுக்கிரன் 4ல் அமர்வதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றில் உங்களுக்கு அது இரட்டிப்பாக இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு அவர் 4க்கு வருகின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடாகப்பட்ட துலாம் ராசியை தன் சொந்த வீட்டை பார்ப்பார். எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டில் இருப்பது ஆட்சி. அதே சமயத்தில் தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் அந்த ஆட்சிக்கு நிகரான ஒரு யோகத்தையும் செய்யும். ஆகையால் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு அவர் வருவதும் துலாம் ராசியை பார்ப்பதும், அங்கு மேஷ ராசியை அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியில் சஞ்சாரம் செய்வார். எனவே இப்பொழுது மகர ராசிக்கு 7ரையும் முடிந்துவிட்டது. சுக்கிரன் இப்பொழுது இந்த 29 நாட்களும் சாதகமாக இருப்பார். 3லே சனி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதினால் எடுக்கின்ற முயற்சியில் லட்சுமி அருளால் பரிபூர்ணமான வெற்றிகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும். காரிய முயற்சிகள் எடுக்கின்ற போது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வித்தை ஸ்தானம் 4ஆம் இடம், அந்த இடத்தில் சுக்கிரன் சிறப்பாக இருப்பதனால் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்து வெற்றிகளை பெறுவீர்கள். எல்லா பக்கமும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய வகையாக உறவுகள் பலப்படும். மொத்தத்தில் 10ஆம் இடம் மிக சிறப்பு பெறுவதினால் துலாம் ராசி 10ஆம் இடம் மகர ராசிக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டை பார்ப்பதினால் தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமான லாபமாக இருக்கும். மேலும் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். மொத்தத்தில் மகர ராசிக்கு இப்பொழுது இந்த 29 நாட்கள் சுக்கிர பயிற்சி சாதகமாக இருப்பதினால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் தொழில் வியாபாரத்தில் வெற்றியும், உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்குரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சாதகமான பதில் வாய்ப்புகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இவையெல்லாம் மகர ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த 29 நாட்கள் எத்தகைய முயற்சியும் ஜெயம் உண்டாகக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. கும்ப ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியத்திற்கும் அதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி, முதன்மையான யோகாதிபதி சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மீனத்தில் இருந்தவர் 2ஆம் இடத்திலிருந்து 3க்கு செல்கிறார். அதாவது மேஷ ராசிக்கு செல்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது கோச்சார ரீதியாக மிக சிறப்பான யோகத்தை தரும். 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம். வகையால் உங்களுக்கு ஆதாய ஸ்தானம் என்கின்ற 3ஆம் இடத்தை சுக்கிரன் வருவதனால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் ஆதாய நன்மைகள் வெற்றிகள் இருக்கின்றது. காரிய வெற்றி இருக்கின்றது. முயற்சியிலே ஜெயம் உண்டாகும். தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள்.
ஏழரை நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசியிலே ராகு அமர்ந்திருந்தாலும் இப்பொழுது இங்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் செயல்களிலே திருப்திகரமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மன வலிமை கிடைக்கும். ஆகையால் உங்களுக்கு இப்பொழுது மனதிலே ஒரு உறுதி இருக்கும், சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவையெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம். எனவே 3ஆம் இடத்தில் அமர்கின்ற சுக்கிர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாகப்பட்ட துலாம் ராசியை பார்ப்பார். அது தன் சொந்த வீடு சுக்கிரனுக்கு. எனவே அந்த வீடும் பலம் பெறுகிறது, பாக்கியஸ்தானம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய செயல்களை திருப்திகரமாக ஒரு முன் யோசனையோடு முடிவுகளுக்கு எடுத்து அதற்கு பிறகு ஒரு முயற்சிகள் எடுப்பீர்கள். அவசரமாக இவற்றிலும் ஈடுபட மாட்டீர்கள், மனதை குழப்பிக் கொள்ள மாட்டீர்கள். இவற்றினால் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் திருப்திகரமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால். இருப்பினும் இங்கு உங்களுக்கு சுக்கிரன் இந்த 29 நாட்கள் ஒரு வெற்றியை தர முடியும் என்கின்ற முயற்சியை கொடுப்பார். அந்த முயற்சியில் நீங்கள் சாதிப்பீர்கள். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கின்ற லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவும் உங்களுடைய மன வலிமையை புரிந்து கொண்டு அதற்குரிய வாய்ப்புகளையும் கொடுப்பார்கள். ஆகையால் இப்பொழுது உத்தியோகத்தில் உங்களுக்குரிய ஒரு வாய்ப்புகளை கிடைக்கும். அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 29 நாட்கள் முயற்சிக்குரிய வெற்றி உத்தியோகத்தில் இருக்கின்றது. கடின உழைப்பையும் நீங்கள் கொடுப்பதனால் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இந்த 29 நாட்கள் அமைந்திருக்கிறது. மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியாதிபதி குருவுக்கு பகை கொண்டவர் என்றாலும் அவர் உங்கள் ராசியான மீன ராசியில் தான் உச்சம் பெறுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது உச்சம் பெறுகின்ற ராசியில் அவர் உங்களுக்கு யோகத்தை செய்யாமல் தீங்கா செய்வார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக ராசியில் மீன ராசியில் இருந்தாலே அது நன்மையும் உச்சம் பெற்றிருப்பதும் சிறப்பு என்றால் 2க்கு செல்கின்ற பொழுதும் மீன ராசிக்கு அவர் நன்மையே செய்வார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். இப்பொழுது ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 12லே ராகு, ஆனாலும் உங்கள் ராசிக்கு 6லே கேது சிறப்பாக இருக்கிறார். ராசியாதிபதி 4லே இருக்கிறார். ஆண்டுக்கோள்களிலே சனி, ராகு, குரு சாதகமற்ற நிலை இருந்தாலும் மாதக்கோள்களிலே இப்பொழுது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக வருகிறார். சாதகமாக வருகின்ற வார்த்தையிலே நிதானத்தை காட்டுவீர்கள், பொறுமையாக பேசுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய பேச்சு எடுப்படும். அப்படி எடுபடுகின்ற பொழுது கடின உழைப்பை கொடுத்தாலும் அந்த உழைப்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள். அப்பொழுது அதற்குரிய பிரதிபலனும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்றது. சமூகத்திலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோக ஸ்தலத்திலும். மேலும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவும். அதுவும் ஒரு சாதகமான பலம் இல்லையா? அப்படி பார்க்கின்ற குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே அமைதி நிலவும், மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கு 7 நடக்கிறது, ஜென்மசனி நடக்கிறது என்று நிச்சயமாக உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ தெரிந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற போது அவர் புரிந்து கொள்வார், அல்லது உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த கருணத்தில் இந்த 29 நாட்கள் மனதிலே மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், பண வரவு. தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காரும் பொழுது லட்சுமி அதிதேவதையாக கொண்டவர் சுக்கிர பகவான். எனவே லட்சுமி அருள் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வகையாக தொழில் வியாபாரத்தில் வரவுகள் நன்றாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது, விரயத்தில் ராகு இருப்பதினால். இருப்பினும் இப்பொழுது வரவு திருப்திகரமாக இருக்கும். சிக்கன நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கடன் பிரச்சனை இருந்தால் அவற்றை தீர்க்கவும் முடியும். எனவே தொழில் வியாபாரம் வரவுகள் நிச்சயம் எதிர்பார்க்கின்ற வகையில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, வார்த்தையிலே கோபம் இருக்காது. இப்பொழுது சுக்கிரன் கோபத்தை கொடுக்க மாட்டார், அன்பாக பேச வைப்பார். அவ்வாறு பார்க்கின்ற ஒருவருடைய ஜாதகத்தில் 2ல் சுக்கிரன் இருந்தால் அவருடைய பேச்சிலேயே இனிமை இருக்கும். இப்பொழுது கோச்சார ரீதியாக உங்களுக்கு 2ல் சுக்கிரன் வருகிறார். இப்படி பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் கனிவான அன்பான பேச்சின் மூலம் சக ஊழியர்களிடம் மதிப்பு உயரும், நட்பு பாராட்டுவார்கள். உயரதிகாரிகளும் உங்களிடம் உங்களுடைய பணிவான அன்பான கனிவான பேச்சினால் உங்களுடைய செயலில் சிறு தவறுகள் நடக்கும். ஜென்ம சனி அது நடக்கும்.
அதையும் மறந்து விடுவார்கள். எனவே இந்த 29 நாட்களிலே உங்கள் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. இருப்பினும் மீனராசி சகோதர சகோதரர் தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 29 நாட்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு. இதுவரை நாம் மே மாதம் 31ஆம் தேதி 2025 முதல் ஜூன் மாதம் 29, 2025 வரை, அதாவது சுக்கிரனுடைய பெயர்ச்சி மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு, மேஷ ராசியில் அமர்கின்ற சுக்கிர பகவான் மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய அனைத்து ராசி என்பதற்கு எத்தகைய பலன்களை தருவார் என்பதை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பேச்சிலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.